Welcome to TapWise. This is Rahul from Tanjavur branch. இன்னைக்கு Gadiman Express ஓட test number 2 ஓட explanation video தான் பார்க்க போறோம். சரிங்களா? First question. The HCF and LCM of two numbers are 24 and 28 respectively. If one number is 72, then find the another one அப்படினு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி போடலாம் நம்ம? இப்போ 24 into 288 two numbers வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று இது LCM இது HCF equal to A into B அந்த ஃபார்முலா மெத்தடில் போடுவோமா சரிங்களா இது எப்படி இருக்கும் 72 அப்போ இன்னொரு நம்பர் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ சரிங்களா இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 3 டைம்ஸ் போகும் இதில் கேன்சல் பண்ண எத்தனை வரும் 9 3s are 27 பேலன்ஸ் ஒன்று இங்கே எத்தனை 6 அப்போ x is equal to என்னவா இருக்கும் 96 option D தான் correct answer. Okay. Next question. The sum of two numbers is 84 and their LCM is 120. What are the two numbers? அப்படினு கேக்குறாங்க. The sum of the numbers அது x plus y. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா sum of the two numbers வந்து 84 னு சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து LCM. LCM னா அதோட மல்டிபிள் தான் x y னு வெச்சுக்கோ. அது என்ன இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க 120 னு சொல்லிருக்காங்க. 120 சொல்லியிருக்காங்க ஸோ அதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா இதில் எத்தனை டைம்ஸ் ஆகும் இது வந்து 12 வருமா 12 வந்து 7 டைம்ஸ் ஆகும் இங்கே வந்து 10 டைம்ஸ் ஆகும் சரிங்களா 10 டைம்ஸ் ஆகும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மல்டிபிள் இங்கே ப்ளஸ் என்ன நம்பரை கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும் 4 3 இதை கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும் அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும் 10ன்னு கிடைக்கணும் சரிங்களா எனக்கு வரல அப்படிங்கும்போது என்ன நம்பரை போட்டு பார்க்கலாம் 5 + 2 = 7 5 × 2 = 10 ஸோ நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா அப்போ வந்து என்னது இருக்குது 7 10 அப்படின்னு கிடச்சிச்சு இப்போ வந்து நான் அந்த நம்பர் என்னது 5:2 அப்போ வந்து 5x இன்னொன்று வந்து என்னது 2x அப்படின்னு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 84 கொடுத்துருக்காங்கல்ல இந்த 84 தான் HCFன்னு எடுத்துக்கணும் சரிங்களா 84 சரிங்களா இந்த டோட்டல் சம் என்னது 7 இது கேன்சல் பண்ணால் என்ன வருது 12 கேன்சல் பண்ணால் 12 வருது அப்போ x is equal to என்னது இதான் 12 அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 12 இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் இங்கே 12 சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ இங்கே பண்ணால் என்ன வரும் 16 வரும் இங்கே பண்ணால் என்ன வரும் 24னு வரும் சரியா அப்போ ஒரு நம்பர் வந்து என்னது 60 இன்னொரு நம்பர் என்னது 24 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the ratio of two numbers is 5:6 and HCF is 7 then find the LCM LCM னா என்னது இது அப்படியே எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்றது தான் சரிங்களா அப்போ 5 × 6 × 7 சரியா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 6 5s are 30 30 × 7 எவ்வளோ 210 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் LCM of 5 power cube into 9 power square into 14 and 5 square into 14 square into 19 and 9 cube into 14 square into 19 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணும் ப்ரைம் ஃபேக்டரேஷன் எழுதியிருக்காங்களா இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணும் பவரில் பெரிய நம்பர் என்னவோ அதை தான் நம்ம பார்த்து எழுதணும் இருக்கிற நம்பரில் பவரில் பெருசு எதுவோ அதை நம்ம பார்த்து எழுதணும் அப்போ பெருசு என்ன இருக்குது இருக்கிறதுல 5 power 3 இருக்குது இங்கே என்ன இருக்குது 5 power 3 தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது ஸோ அதனால ஃபஸ்ட்டு இது வந்து 5 power 3 அடுத்து என்ன 9 இருக்கான்னு பாருங்கள் 9ல் பவர் எங்கே அதிகமாக இருக்குது 9 கியூப் தான் அதிகமாக இருக்குது அதனால் 9 power 3 சரியா அடுத்து 14 இருக்கா 14ல் பவர் எது அதிகமாக இருக்குது 14 ஸ்கொயர் சரிங்களா இப்போ 14 ஸ்கொயர் அடுத்து 19ல் எது பவர் அதிகமாக இருக்குது 19 ஸ்கொயர் சரிங்களா இப்போ 19 power 2 அப்போது இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும் 5 கியூப் 9 கியூப் இன்ட்டு 14 ஸ்கொயர் அப்புறம் என்னது 19 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் okay next question find the HCF and LCM of 48 120 and 168 அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணா HCF என்ன LCM என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ 48 எடுத்துக்கோ 48 ஏன்னா எல்லாமே வந்து 100ல தான் இருக்கறனால பாயிண்ட்ல இருக்கறனால நம்ம 100 எடுத்து 48 120 168 னே நம்ம எழுதிக்கலாம் சரியா ஓகே இதுக்கு HCF and LCM கண்டுபிடிப்போமா சரி ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிக்கலாம் இந்த 48 நம்ம எப்படி எழுதலாம் பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட்ல போடலாமா சரியா பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட்ல போடலாமா இது எப்படி போடலாம் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா
2 பவர் எது வரைக்கலாம் 2 பவர் 4 2 பவர் 4 நம்ம எழுதலாம் 4 4s are 16 சரியா அப்போ வந்து 4 4s are 16 அப்புறம் என்ன இருக்கும் 3 ன்னு எழுதலாம் 3 பவர் 1 அப்போ வந்து என்னவா இருக்கலாம் சாரி 2 into 2 into 2 into 2 அப்போ என்ன வரும் 2 2s are 4 4 4s are 16 16 into 3 ன்னு எழுதலாமா அப்போ வந்து என்ன எழுதலாம் 2 பவர் 4 என்ன வரும் 2 பவர் 4 into 3 பவர் 1 இது என்னவா இருக்கும்னா 48க்கு இதோட பிரைம் ஃபேக்டரேஷன் இப்படி இருக்கும் சரியா இப்போ அடுத்து 120க்கு பார்ப்போம் 120க்கு என்ன வரும்னா 2 பவர் 3 into 3 into 5 3 by 15 15 into 8 எவ்வளோ 120 அப்படின்னு கிடைக்கும் பிரைம் ஃபேக்டரேஷன் எழுதியாச்சு இப்போ அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது 168 சரியா இப்போ 168 இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3 ரிமைனிங் எப்படி எழுதலாம் 3 into 7 7 3s are 21 21 into 8 எவ்வளோ 168 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா இந்த மாதிரி எழுத தெரிஞ்சுட்டா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும் ஸோ HCF கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ அதை பார்க்கணும் அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2 பவர் என்னது 3 அடுத்து வேறு என்ன இருக்குது 3 பவர் என்ன இருக்குது 3 பவருக்கு 3 பவர் 1 தான் இருக்குது சரியா அடுத்து 5 இருக்காங்க சாரி காமனாக உள்ள தானே எடுக்கணும் ஸோ அதனால் 2 பவர் 3 என்னது 2 பவர் 3 8 அடுத்து 3 8 3 சார் எத்தனை 24 அப்போ ஹண்ட்ரட்ஸில் இருக்கனால பாயிண்டில் இருக்கனால 0.24ன்னு வரும் அப்போ HCF என்னது 0.24 அப்போ ஏலையும் இருக்குது 0.24 இருக்குது பிலையும் இருக்குது ஸோ எதுன்னு நம்ம செக் பண்ணிடுவோம் அப்போ HCF வந்து 0.24 நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து LCM நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ LCM கண்டுபிடிக்கணும் என்னது இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர் என்னமோ அதை பார்க்கணும் இப்போ பெரிய பவர் என்ன இருக்குது 2 பவர் 4 சரிங்களா அடுத்து என்ன இருக்குது 2 பவர் 4க்கு அப்புறம் 3 இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க 5 இருக்காங்க அப்புறம் 7 இருக்காங்க அப்புறம் என்னது 2 பவர் 4 16 16 into 3 எவ்வளோ 48 into 35 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 1680 அப்படின்னு கிடைக்குது அப்போ பாயிண்ட்ல வச்சு நம்ம எழுதும் போது என்னது ஒரு பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சிருக்காங்க ஸோ அதனால எழுதும் போது என்ன நம்ம 100 மாற்றி எழுதியிருக்கோம் சரியா அதனால பாயிண்ட் இல்லாமல் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ பாயிண்ட்ல எழுதும் போது என்ன வருது LCM 1.628 சாரி 1.68 அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இது HCF வந்து 24 LCM வந்து என்னது 1680 அப்படின்னு வரும் சரி அது பாயிண்ட்ல இருந்து போகும்போது 1.68 வரும் 2.4 1.68 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the number is between 6000 and 7000 is divisible by each of 12 21 32 and 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க 6000 மற்றும் 7000க்கு இடையில் உள்ள 12 21 32 மற்றும் 18 ஆகிய ஒவ்வொன்றிற்கும் முறையே வகுக்கப்படக்கூடிய எண்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கணும் சரியா இதை LCM நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும் சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 12 12 21 32 18 சரியா ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் பார்க்கலாமா 3 டேபிள்னா 4 3s are 12 7 3s are 21 32 அப்படியே இருக்கும் இங்கே 6 3s are 18 சரியா அப்புறம் வந்து 4 டேபிள்ஸில் பார்க்கலாமா ஒரு 4 7 8 4 இருக்கும் சரி அப்புறம் 6 இருக்கும் 7 4 3 ஓகே ஸோ இதுக்கு மேலே பண்ண முடியாது சரியா அப்போ வந்து 4 3s are 12 12 into 7 எவ்வளோ வரும் இங்கே என்னது 4 3s are 12 12 into 2 எவ்வளோ 24 24 into 7 28 14 15 16 168 168 ஓட ஒரு 4 சாரி ஒரு 12 4 3s are 12 அப்போ 16 ஆர் 13 2016 இருக்குது
ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே 6000 போகுது. இப்போ 2016 என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும் நம்ம பார்க்கணும். இது டபுள் பண்ணி பாருங்கள் 4032 வரும். அப்படியே ட்ரிபிள் பண்ணி பாருங்கள் இன்ட்டு 3 பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 3 6 are 18 3 4 48 0 4 4 2 3 are 6. அப்போ வந்து என்னது 6048 வருது. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரியா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 6048. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Let n be the greatest number such that when 1300 4660 and 6900 are divisible by n, the remainder is same, the sum of the digit is n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சின்னு மொத்தம் 3 தான் எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். அந்த 3 நம்பரையும் ஏ மைனஸ் பியோட டிஃப்ரென்ஸை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, பி மைனஸ் சியோட டிஃப்ரென்ஸ் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, ஏ மைனஸ் சி அதோட டிஃப்ரென்ஸ் தனியாக எடுத்து எழுதிட்டு அது மூணுத்துக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஹச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்னா என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய எண். அப்போ கிரேட்டஸ்ட்னால என்னது ஹச்சிஎஃப் தான் பார்க்கணும். லீஸ்ட்னா என்னது எல்சிஎம். அப்போ கிரேட்டஸ்ட் மிகப்பெரிய அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா, அது நான் அந்த வார்த்தை வந்துருச்சுனால நம்ம என்ன பண்ணோம், ஹச்சிஎஃப் தான் பார்க்கணும். சரியா, இப்போ இதை என்ன பண்ணலாம், 1300ல் சாரி 4600ல் 1300ஓட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இப்போ 1330 போச்சுன்னா எவ்வளோ வரும், 303 363360 வருமா, 3360 வரும். அடுத்து இந்த 4660ல் இந்த 6900 போச்சுன்னா என்ன ஆகும், 6900ல் 46060 இது போச்சுன்னா என்ன வரும், 0 4 திரும்ப என்னது 8ல் 6 போச்சுன்னா 2 அப்புறம் என்னது 2 2240 அப்படின்னு வரும். அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது, 1300ல் ஸோ 6900ல் 1300 போச்சுன்னா எவ்வளோ வரும், இங்கே 6005ன்னு வரும். அப்போ என்னது 5600 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா, ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், முதல்ல 7ஆல் பண்ணலாமா, 7ஆல் பண்ணால் என்ன பண்ணும், 4 7s are 28, பேலன்ஸ் எத்தனை வரும், 5 வரும், 8 480. அப்புறம் இங்கே பண்ணால் 7 3s are 21, அப்போ வந்து 3 7s are 21, பேலன்ஸ் எத்தனை 2 4 இருக்குது, சாரி 214 இருக்குது. ஸோ அதனால் 320 இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும், 7 7s are 8 7s are 56. சரியா, இப்போ இதை என்ன பண்ணலாம், 8ஆல் பண்ணலாமா, 8ஆல் பண்ணால் என்ன வரும், 60 அப்புறம் என்னது 40 அடுத்து என்ன 100ன்னு வரும். ஸோ இதை என்ன பண்ணலாம், மறுபடியும் 10ஆல் பண்ணலாமா, 6 4 5 10. ஸோ இது எல்லாமே ஈவன் டிஜிட் நம்பர். மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3 4 5. சரியா, அவங்க கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்கனால இந்த நம்பரை மட்டும் பண்ணால் போதும் ஹச்சிஎஃப். அப்போது 7 × 8 இன்ட்டு 10 × 2 அப்போ என்ன வரும், இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 7s are 40 8 7s are 56 × 20. இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 6 12. இங்கே என்ன வரும், 2 5s are 10 11 0. அந்த நம்பர் கிடச்சிருச்சு. இந்த நம்பரோட இலக்கத்தோட கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ 1 + 2 1 + 2 அப்படி இதை ஆட் பண்ண என்ன வருது, 4ன்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே என்னது, 1லேருந்து 100 வரைக்கும். சரிங்களா, அப்போ என்னது 1ஆல் தான் பண்ண முடியும். அப்போ ஹச்சிஎஃப் என்னவாக இருக்கும், அதுக்கு 1ஆக தான் இருக்கும். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்க வேணாம். ஸோ அதனால் என்னது, முதல் 100 இயல் எண்களின் மிகப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரு பொது வகுத்தினா என்னது, ஹச்சிஎஃப் தான். சரி, அதனால் 1. மிகப்பெரு பொரு வகுத்தினா என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் என்னது, அதுதான் ஹச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. பெருசு எல்சிஎம்னு சொல்லுவாங்க. அதனால தான் 1ங்கிறது இருக்கிறதுலே சின்ன நம்பரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The three bells are started ringing simultaneously. Each of them rings after 0.25 seconds, 0.1 second, 0.125 seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After how many seconds we will the ring together again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ வந்து 25/100 எழுதலாமா? அப்போ 0.25 வந்து 25/100 எழுதலாம். இன்னொன்று என்ன எழுதலாம்? இதை 10/100 எழுதலாமா? அடுத்து இதை எழுதலாம் 1.25 இது எப்படி எழுதலாம்? 125 3 டிஜிட் 1000 எழுதலாமா? சரியா? இதை நம்ம எப்படி எழுத பாயிண்டில் தான் இருக்குது. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது 25 இல்லை 100 125 அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? 25 அடுத்து என்னது 100 அடுத்து என்னது 125. இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா எல்லாமே அதிகமாக 5ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர். ஸோ 5ஆல் டிவிசிபிள் ஆகிறது என்னவா இருக்குது? இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது? 0.25. ஸோ நான் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் எல்சிஎம் பை ஹச்சிஎஃப் இதில் நீங்கள் போட்டாலுமே என்ன வரும் உங்களுக்கு? 1/2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ 1/2னா என்னது? 0.5. நீங்கள் அந்த மெத்தட்லையும் போட்டாலும் ஓகே. இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது என்னது? 0.25 100 அப்புறம் 125 அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸ். அப்போ வந்து எல்சிஎம் இருக்கும்போது என்னது? இங்கே எல்லாமே 5ல் தான் டிவைட் ஆகும். ஸோ அதனால எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. 25 அப்புறம் என்ன 4 25 அப்புறம் 5 25 அப்படி இருக்குது. சரி ஓகேவா? அதனால 5ஓட மல்டிபிள் தான் இது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 10x squared and 30xy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்டு ப்ரொபோர்ஷனல்லாம் என்னப்பா பண்ணுவோம்? a/b is equal to b/c அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எப்படி எழுதலாம்? அப்போது b ஸ்கொயரா a is equal to b square by c அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? c equal to b square by a அப்படின்னு கூட எழுதலாம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? b ஸ்கொயர் எழுதிக்கணும். அப்போ b ஸ்கொயர்னா 30x square 30 ஸ்கொயர் இன்ட்டு 30x ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் இஸ் equal to என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது ஏன்னு சொல்லியிருக்காங்களா? a என்னது? 10x ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்ப்பா? 30 இன்ட்டு 30 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு என்னது? ஒய் இன்ட்டு ஒய்இ ஈக்குவல் டு என்னது? 10 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸா. ஸோ இது கேன்சல் பண்ணால் இந்த எக்ஸுக்கு இது கேன்சல் ஆகிடும். சரியா? இந்த 10க்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்னவா இருக்கும்ப்பா ரிமைனிங்? 3 3s 9. அப்போ 90 ஒய்இ ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? 90 ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. Next question. In a shooting range, 3 shooters are aiming at their respective target. First, second, third shooters and aim their target once every in 4 seconds, 5 seconds, 6 seconds respectively. If the all hits their target together 10 p.m. when will they hit their target together again அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு துப்பாக்கி சுடும் இடத்தில் 3 துப்பாக்கி சுடும் வீரர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி சுடுகிறார்கள். முதல் 2வது மற்றும் 3வது வீரர்கள் முறையே ஒவ்வொருவரும் 4 வினாடிகள் 5 வினாடிகள் மற்றும் 6 வினாடிகளுக்கு ஒரு முறை தாங்கள் இலக்குகளை குறிவைக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இரவு 10 மணிக்கு ஒன்றாக இலக்குகளை தாக்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது ஒன்றாக தாக்குவார்கள் மீண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 5 6. சரியா? இப்போ 4 5 6 என்ன கொடுத்துருக்காங்கப்பா? செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 5 6 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 5 6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்ப்பா? 2 இங்கே 2 இருக்கும், 5 இருக்கும், இங்கே 3 இருக்கும். அப்படின்னா 2 3 என்னது? 3 5 are 15. 15 into 2 எவ்வளோ? 30. 30 into 2 எவ்வளோ? 60. அப்போது 60 செகண்ட். அப்போ 60 செகண்ட்னா என்னது? 1 மினிட். அப்போ 10 பிஎம்னா ப்ளஸ் 1 ஆட் ஆகிக்கும். அப்போ வந்து 10 பிஎம்ங்கிற போது ஒரு 60 செகண்டில் வந்து கூட்டினா என்ன வரும்? 10.01 அப்படின்னு வரும் மினிட்டில். சரிங்களா? அப்போது ஹவரில் எழுதும்போது 10.01 அப்படின்னு வரும். ஒரு 60 செகண்டுங்கிறது 1 மினிட்டா?
அப்போ அந்த 1 minute தான் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகும்னா பிஎம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ 10:1 தான். சரியா? 10:1 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, அதே சேம் மாடல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், traffic lights are the 3 different squares change in every 48 second, 72 second and 108 second respectively. If all lights are changed together 8:20 pm, what time will be the change together again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுகெதர் அகெயின் எப்போ வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் டுகெதர் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. 3 வெவ்வேறு சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகின்றன. இந்த விளக்குகள் அனைத்தும் இரவு 8:20 மணிக்கு ஒன்றாக மாறினால் மீண்டும் எந்த நேரத்தில் அவை ஒன்றாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில் ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆன்சரில்? அப்போ மினிட்டும் செகண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இதில் கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணணும். 8:20 போய் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மினிட்டையும் அடுத்து என்னது செகண்ட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? நாற்பத்தெட்டு, 72, அப்புறம் 108. சரியா? இதை 12ஆல் பண்ணலாமா? ஃபஸ்ட் 2ஆல் பண்ணி பார்ப்போம். 2ஆல் பண்ணால் என்ன வருது? 24, 36, 54. சரியா? இப்போ அடுத்து 2ஆல் பண்ணால் 12, 18, 27. 6ஆல் பண்ணலாம், 3ஆல் பண்ணிக்கலாம். 3ஆல் பண்ணால் 4 3s are 12, 6 3s are 18, 9 3s are 27. சிக்ஸ் இன்ட்டு 12, 12 இன்ட்டு 3 எவ்வளோ? 36, 36 இன்ட்டு 4 இன்ட்டு 3. சரியா? இப்போ 4 3s are 12. அப்போ 36 இன்ட்டு 12 எவ்வளோ வரும்ப்பா? 72 ப்ளஸ் என்னவாக இருக்கும்? 36ஆக இருக்கும். அப்போ வந்து 2, இப்போ 432 அப்படின்னு வருது. இப்போ 432 செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ 432 செகண்ட்ஸ்னால் இதை வந்து 6ஆல் நம்ம வகுக்கலாமா? 6ஆல் வகுத்தா என்ன வரும்? 6 6 are 36, 7 6 are 42ன்னு வரும். அப்போ 7 6 are 42னா ஒரு செகண்ட்ஸுக்கு நம்ம பண்ணணும். அப்போ 7 6 are 42னா அப்போ 7, அப்புறம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 12 இருக்கும். அப்போ 12/60. அப்போ 7 12. அப்போ 7 நிமிஷம் 12 நொடி செகண்ட்ஸ். சரியா? அப்போ 7 12. அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8:20 PM. அதோட ஒரு 7 ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? 12 செகண்ட். அப்போ 8 27 12. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். 8 20 ஏ ஆப்ஷனில் இல்லை, 8 27 12 இருக்கணும். அடுத்து நான் பி ஆப்ஷனும் கிடையாது, சி ஆப்ஷனும் கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the largest number that divides 627, 15630 and 3128, leaves the remainder 253 the respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லார்ஜஸ்ட் நம்பர், அதை இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வர்றது என்னவா இருக்குன்னா
2 5 3 இருக்கு. இந்த சம்மை நான் என்ன பண்ணலாம், பேனா பேப்பர் எடுக்காம ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க 775, அதை டிவைட் பண்ணால் எனக்கு மீதி வருமா, பாயிண்ட்ல வரும், பின்னமாக வரும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க 650, இந்த நம்பரை விட சின்னதாக இருக்கு, மீதி எத்தனை கிடைக்கணும், எனக்கு 2 வரணுங்கிறால, அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இந்த 625 பாருங்க, 625 627, இதை வகுக்கும் போது 1 வரும், மீதி எத்தனை வரும், இப்போ 2 வருது, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ 625 இந்த 25ஓட கியூப் தான் என்னது 15625ன்னு வரும். நம்ம கியூப் ஃபர்ஸ்ட் 30 கியூப் அண்ட் ஸ்கொயர் நம்ம மனப்பாடமாக ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்போம் சரிங்களா. அதனால இது 5 ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும் சரிங்களா. அதே போல் இதில் 3 போச்சுன்னா என்ன வரும், 3125. அப்போ 3125 வந்து எக்ஸாக்டாக 625ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 25 3125ங்கிறது எக்ஸாக்டாக 625ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். இப்போ 3மே 625ஆல் டிவைட் ஆகும். இதை வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் வந்து எல்சிஎம் எடுத்தோ அந்த மாதிரி காம்பவுண்ட் டிவைடட் மெத்தடில் போட தேவையில்லை சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the highest common factor of two numbers is 29 and other two factor of least common multiple 13 and 17 சரிங்களா. மீப்போவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பர்களோட என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் அதாவது மீச்சிமா, அதனால் 13 17ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்மாலர் நம்பர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலர் நம்பர் எதுனா நம்ம யூனிட் டிஜிட் வச்சு நம்ம ஆன்சர் போடலாம் சரியா. இப்போ என்ன 13 தான் ஸ்மாலர் நம்பர், அதோட 29 மல்டிபிள் பண்ணும். 9 3s are 27, 7ல் முடிகிற நம்பராக இருக்கும், ஒன்று பியாக இருக்கும் இல்லைனா வந்து டியாக இருக்கலாம் சரியா. இப்போ வந்து 29 into 70, 27 14 15 16 ப்ளஸ் என்னது ஒரு 29 ஆட் பண்ணும். அப்போ 7 சாரி 29 into 13 29 into 13 9 3s are 27, பேலன்ஸ் 2 2 3s are 6 7 8 ப்ளஸ் ஒரு 29 ஆட் பண்ண என்ன வருதோ 7 377 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் டூ பிரைம் நம்பர்ஸ், இரண்டு பகா எண்கள் சரிங்களா. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டு பகா எண்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் என்னது 697 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a minus 2b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பகா எண்களை மல்டிப்ளை பண்ணாதான் வருது. அதை என்ன பண்ணலாம், எதுவுமே அதை எல்சிஎம் எடுக்க முடியாது, இதை பகா எண்களை வச்சு தான் எடுக்க முடியும். இந்த 697 ரெண்டு பகா எண்களை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, என்ன நம்பரை பண்ணால் எனக்கு கடைசியில் 7 வரும் சரிங்களா. 3ஆல் ஒன்று பண்ணலாம், 3 அப்புறம் வந்து 4 3 அப்புறம் என்னது 9 into 3, அப்போ 9 3s are எத்தனை 27 வருது. அப்போ 1 7, இப்போ 1 7னா அப்படின்னு வரும் சரிங்களா. யூனிட் டிஜிட் 9 3s are 27, இது என்னது 9ங்கிறது வந்து என்னவா இருக்கும், ஒரு நார்மலாக உள்ளது வந்து அது ப்ரைம் நம்பர் கிடையாது சரியா. இப்போ நம்ம என்ன மாதிரி பார்க்கலாம், கடைசியில் ஒன்று 7 வரணும் இல்லை 1 வரணும் சரிங்களா. இப்போ 7 வரணும்னா 13 வர வாய்ப்பு இல்லை. அப்போ 17ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 17ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா. இப்போது இப்போ 11ஆல் டிவைட் பண்ணி பார்த்தாலும் இங்கே 66 வரும், பேலன்ஸ் என்ன வரும், இங்கே ரிமைனிங் 7 வராது. 7 வந்தால் தான் முழுமையாக அது டிவைட் ஆகும், அதனால் 11ஆல் டிவைட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ 697 இது என்ன பண்ணலாம், 17ஆல் பண்ணலாம். இப்போ 17ஆல் பண்ணோம்னா இது எத்தனை 4 டைம்ஸ் வருமா. இப்போ 4 7s are எத்தனை 17 into 4 எவ்வளோ வருது 28, 4 5 6, அப்போ 68. அப்போ ரிமைனிங் 1 வருது, ரிமைனிங் 1னா 41. அப்போ 41 இன்னொன்று என்னது 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஏ தான் பெரிய நம்பரு, அடுத்து சின்ன நம்பரு, இது வந்து என்னவா இருக்கும் 1ஐ விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏக்கு வந்து 41ன்னு தெரிஞ்சு போச்சு. மைனஸ் 2 into b, அப்போ 17 17 என்ன 14 34ன்னு வருமா, 34 இங்கே 2abயா, அப்போ சாரி 2bயா, இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுப்பா, இங்கே ஒரு 6 அங்கே 1 7, ஆன்சர் ஈக்குவல் டு 7 சரியா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே, next question, LCM and HCF of two numbers 5005 and 777 respectively when either of two numbers is divided by 55, quotient வந்து
18, ரிமைண்டர் வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த செகண்ட் நம்பர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது அந்த நம்பர் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா மீச்சிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீச்சிமா மற்றும் மீப்போவா என்னது 5005 அப்புறம் வந்து 77 அப்புறம் இந்த ரெண்டையுமே என்ன சொல்லுங்க 55ஆல் வகுக்கும் போது ஈவு அதாவது கோஷியன் 18 மீதி வந்து 11 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டில் வந்து என்னது இரண்டாவது எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட் இது என்ன எப்படி எழுதிக்கலாம், இந்த 55 18 11. ஸோ இந்த 55 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு மீதி என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும். ஸோ இது காம்பவுண்ட் டிவைடட் மெத்தடா. ஸோ இது எப்படி எழுதலாம், இப்போ 55 இன்ட்டு 18 ப்ளஸ் 11 இதை மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும், இது 11ஆ, அப்போ என்ன வரும், இது 9 இங்கே இருக்கும். அப்போ என்னது 9 9 0 ப்ளஸ் 11 இதை ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கிது 1. அப்போ 1001ன்னு கிடைக்கும். இப்போ 1001 எதுக்கு ஈக்குவல் டு பண்ணணும்னாப்பா 5005 இன்ட்டு 77க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரியா, இப்போ வந்து 1001 ஈக்குவல் டு 5005 இன்ட்டு 77. இப்போ நம்ம சர்சன் இண்டிசஸாக இருக்கட்டும், பர்சன்டேஜஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம்லாம் இருக்கட்டும், இந்த 1001 என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரியா, நம்ம 1001ங்கிறத என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா, என்ன நம்பர்னா ஒரு 3 ப்ரைம் நம்பர். சரிங்களா, என்னது 7 11 13 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் என்ன கிடைக்கும் 1001ங்கிறது கிடைக்கும். சரியா, 1001ங்கிறது கிடைக்கும். இது என்னது 7 11 13 எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 11 13 இது மூணுத்தையும் பெருக்கினா என்னது 1001 கிடைக்கும் அப்படின்னு பெருக்கிக்கோங்க. சரிங்களா, 5005 இன்ட்டு 77 7 இங்கே இருக்கானா, 7 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும் 7 டைம்ஸ் வரும். சரியா, இப்போ 11 டைம்ஸ் வரும். சரி, இந்த 11க்கு இந்த 11 கேன்சல் ஆகிடும். இந்த 13 என்ன பண்ணலாம், இங்கே கேன்சல் பண்ணால் இதில் எத்தனை 13 இருக்கும் 3 ரிமைனிங் போச்சுன்னா எவ்வளோ வருது 8 65 5 வரும். அப்போ 385 கிடைக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இப்போ ரெண்டாவது நம்பர் என்னது 385 ஆப்ஷன் ஏல இருக்கு. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், the mean proportional between 18 plus 18 root 2 and 15 minus 2 root 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலான்னா ரூட்டில் வந்து மல்டிப்ளேயில் பண்ணணும். ரூட் எடுத்து இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸ் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். மீன் ப்ரொபோஷனலாக இருந்தாங்க அண்டர் ரூட் எக்ஸ் இன்ட்டு ஒய். சரியா, இதுதான். ஓகேவா, இது என்ன பண்ணலாம், இப்போது 18 ப்ளஸ் 8 root 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் 15 மைனஸ் 2 root 2 அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 18 இந்த ரெண்டு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்னது 18 இன்ட்டு 15. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் 18 இன்ட்டு 2 root 2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் 8 root 2 இன்ட்டு 15. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் என்ன இருக்கும் 8 இன்ட்டு root 2 இன்ட்டு 2 root 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதை நம்ம டெரைவ் பண்ணி எழுதும்போது என்ன வரும், இங்கே 30 வரும், 580 ப்ளஸ் 260 வருதா, அப்புறம் மைனஸ் 18 இங்கே என்ன வரும் 36 root 2. அப்புறம் என்ன வரும் இங்கே வருமா, இப்போ 8 8 16 மைனஸ் root 2 இன்ட்டு root 2 எவ்வளோ வரும் இன்ட்டு 2 இன்ட்டு 2 வருமா. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 8 இன்ட்டு 15 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது நமக்கு ஒரு 120 கிடைக்கிது. 120 root 2. இப்போ 120 root 2ன்னு எழுதிக்கணும். இங்கே என்ன பண்ணோம் 8 8 16 root 2 இன்ட்டு root 2 2ஆக தான் மாறும். சரியா, அப்போ என்ன வரும் மைனஸ் 32ன்னு கிடைக்கும். சரியா, மைனஸில் 32ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இதை எழுத தெரிஞ்சால் போதும். இப்போ 260
இப்போ 260ல் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது 32 போச்சுன்னா 238 சரிங்களா 238 மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ப்ளஸில் சரியா இப்போ 120ல் 36 போச்சுன்னா எவ்வளோ வரும் 84√2 அப்படின்னு வரும் இது என்ன நம்ம ரூட்டுக்குள்ளே தானே மல்டிப்ளை பண்ணியிருப்போம் அப்போ √2 238 + 84√2ன்னு வரும் சரிங்களா ஆப்ஷனை பாருங்கள் √238 84√2 சரிங்களா எதில் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the ratio of a to b x by 12 b to 6c equal to 4:y the ratio of a to c is 5:3 அப்புறம் x:y என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ஏபியா ஏபி அது என்ன சொல்லியிருக்காங்க x/12ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்க 4/yன்னு வச்சுக்கோமா அதை 4/yன்னு சொல்லியிருக்காங்க இது என்னவா மாறி இருக்கு ஏசியா இது வந்து 5/3 மாறி இருக்கு இதை மல்டிப்ளை பண்ணா 4x 12y is equal to 5/3ன்னு வரும் சரியா 5/3னா அதை கேன்சல் பண்ண என்ன வரும் 4 3s are 12 இங்கே 1 வந்துடும் சரி அப்போ என்ன வரும் அப்போது x is equal to 5 y is equal to என்ன வரும் 1ன்னு வரும் இப்போ ரேஷியோவில் பார்த்தா 5:1 இருக்கும் சரியா ஆப்ஷன் பாம்பே பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் if a is to b is equal to c is to d is equal to e is to f is equal to g is to h is equal to 1:3 find the value of ன்னு கொடுத்துட்டு bracketல pa plus qc plus re plus sg is to pb plus qd plus rf plus sb அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ வந்து pa இப்போ இதுதான் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க pa divided by pb இது ஈக்குவல்ட்டாக இருக்குது qc divided by qtr இது ஈக்குவல்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் re எதுக்கு ஈக்குவல் rf அடுத்து என்ன இருக்குது sg sb அப்படின்னு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த pக்கு p கேன்சல் ஆகிடும் qக்கு q கேன்சல் ஆகிடும் rக்கு r sக்கு s கேன்சல் ஆகிடும் சரிங்களா இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க a/b is equal to c/d is equal to e/f g/h equal to எவ்வளோ இருக்கும் 1/3ன்னு இருக்குது ஸோ என்ன இருக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் find the least integer which number subtracted from both numbers the ratio is 5:6 less than the ratio 7:12 5:6 என்ற விகிதத்தில் உள்ள இரண்டு எண்களிலிருந்து கழிக்கும் போது அந்த விகிதம் 17:22 விட குறைவாக இருக்கும்படி என்றால் கழிக்கப்பட வேண்டிய மிகச்சிறிய முழு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இப்போ 5 minus x 6 minus x சரியா is equal to எவ்வளோ வருதும் 17/22ன்னு வரும் 17/22 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 110x minus 22ன்னு வருமா 22x is equal to 6 6 அதாவது 7 6 are 42 பேலன்ஸ் 4 6 102x minus 17x இந்த 102 இங்கே வந்துச்சுன்னா என்னவா இருக்கும் 8x is equal to என்னவா இருக்கும் சாரி இது என்னவா இருக்கும் இந்த பக்கம் போனுச்சுன்னா 22 minus 17 இருக்கும் அப்போ ரிமைனிங் எவ்வளோ வருது 5 வருது அப்போது x is equal to என்னவா இருக்கும் 5 வரும் இப்போ x is equal to 8/5ன்னு வரும் இங்கே எவ்வளோ இருக்குது 5 அப்போ 8/5 அப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் find the least integer number which is subtracted from the both numbers or in the ratio அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க லீஸ்ட் நம்பர்னா அவங்க கொடுக்குற நம்பரில் இப்போ நம்ம ஒரு நம்பர் வந்திருக்குல்ல இந்த நம்பருக்குள்ளே உள்ள நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்கிட்ட நியரஸ்ட்டு உள்ள அந்த லீஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ லீஸ்ட் நம்பர் என்ன இருக்குது டிவைட் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா இப்போ என்ன வரும் ஒரு 5 இருக்குது இந்த 8/5ல் எத்தனை இருக்குது ஒரு 5 இருக்குது பேலன்ஸ் எத்தனை 3 0 போச்சுன்னா 0.6 அப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக என்ன வேல்யூ ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பாருங்கள் இப்போ 1.6னா அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்குது 2 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா
next question. The ratio of male and female members in the FRIM was 4:5. The FRIM decided to increase the males by 80% and the number of females by 60%. What will be the new ratio of male and female members அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல 40ன்னு வச்சுக்குவோம், இதை வந்து என்ன பண்ணலாம் 60ன்னு வச்சு 50ன்னு வச்சுக்கலாம். அப்போ 40, ஒரு இது என்ன பண்ணலாம் 40, இன்னொன்று என்ன வச்சுக்கலாம் 50 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் என்ன 180 ஆண்கள், இவங்க தான் மேலு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 180 பேர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க 60%, 160% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போது இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தானே பார்க்கணும். இங்கே 4, இங்கே அடித்தா என்னது 4 4s are 16 வரும். சரியா, இதை கேன்சல் பண்ண என்ன 2, இதை கேன்சல் பண்ண என்ன 9. அப்போ மேலுக்கு வந்து 9, ஃபீமேலுக்கு வந்து 10. 2 5s are 10. அப்போ வந்து 9:10ன்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். m is inversely proportional to n. If m is 18, then n is 10. If n is equal to 9, then what is the value of m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The inversely proportional அப்படின்னு இருக்காங்க. என்னது m is inversely proportional to n அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ m இன்ட்டு n எவ்வளோ, என்ன கொடுத்துருக்காங்க 10. ஸோ டிவைடட் பை 9, இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ வந்து என்னவா இருக்கும் 20ஆக இருக்கும். இப்போ அது வந்து 9ஆக இருந்தால் இது வந்து 20ஆக இருக்கும். 20ங்கிறது எதில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். when x is added to each of 26, 40, 22 and 34, then the numbers who obtained the order or the proportion. Then if 4x is to y is to y, 7x minus 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y அப்படின்னு கேட்காங்க. அப்போ y மதிப்பை கண்டறியவும். அப்போ y-னோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, சரி, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 26 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை a by b ஈக்குவல் டு b by c, சாரி c by d அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 40 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 22 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 34 ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா? இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 26 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு 34 ப்ளஸ் எக்ஸு, இது என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு என்ன 22 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 26 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 26 இன்ட்டு 34 18 எவ்வளோ 884. சரிங்களா, ப்ளஸ் என்ன வந்திருக்குன்னா இந்த 26 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால் இது மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்னது 26 எக்ஸு ப்ளஸ் என்ன இருக்கும் 34 எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு. சரியா, இப்போ அடுத்ததுக்கு நம்ம அனுப்பிக்கணும் 40 × 22. அப்போ வந்து 80, இங்கே என்னது 80. அப்போ வந்து 880 வருமா? அப்போ 880 ப்ளஸ் அடுத்து என்னது 40, சாரி அடுத்து 40x ப்ளஸ் 22x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். சரியா, இப்போது அடுத்து இந்த 880லாம் அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும், 880 அங்கே போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், ரிமைனிங் 4 இருக்கும். சரியா, அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் ஆட் பண்ணால் எக்ஸ் எவ்வளோ கிடைக்கிது, இதில் ஒரு 10 60x, இங்கே எத்தனை இருக்குது 2 62x இருக்குது. சரிங்களா, 62x இருக்குது. இப்போ 62ல் 60 போச்சுன்னா இந்த 2x இருக்கும். அப்போ x = என்னவாக இருக்கும் 2ன்னு இருக்கும்.
இப்போ x is equal to என்னவா இருக்கும் 2ன்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸில் 2ன்னு இருக்குது. சரியா? இப்போ 2ன்னு இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? y தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4x, இப்போ xோட மதிப்பு என்ன 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 4 2 8. சரியா? அடுத்து y. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 7. இங்கே 2 போச்சுன்னா என்னப்பா வரும்? 14. 14 - 6 என்னவாப்பா இருக்கும்? 6 போச்சுன்னா 8. அப்போ என்ன பண்ணலாம்? 8 ஸ்கொயர்டு. அப்போ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? y ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ண என்னவா இருக்கும்? y இனுடைய மதிப்பு 8ன்னு வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 8. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The monthly salaries of P and Q are in the ratio 4:3. If P and Q get increase of 10% and 5% their existing salary respectively, what will be the new ratio அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 40ன்னு எடுத்துக்காம ஒரு 400 300 நம்ம எடுத்துப்போம். சரியா? இப்போ 400 300 இது PQ நம்ம எடுத்துப்போம். இப்போ இவன்ட்ட என்ன சொல்லலாம்? P வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதா? 10% இன்க்ரீஸ்னா என்ன? 40. அப்போ வந்து என்னது? 440 ஆயிடுச்சு. அடுத்து இவன் எத்தனை? 15%. 10% 30னா அதில் பாதி தான் 5%. சரிங்களா? இப்போ 5%. இப்போ 10%னா இதில் என்ன இருக்கும்? 315 இருக்கும். இதை என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ஸில் அடிக்கலாமா? 8 5s are 40, ரிமைனிங் 4 8. சரிங்களா? இங்கே 8 5s are 40 தான் வரும். இங்கே எதுனா 6 5s are 33. அப்போ 63ன்னு இருக்குது. அப்போ 88:63ன்னு வருது. சரிங்களா? ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. 2 times the present age of Urvasi is 6 years more than present age of Ayush அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Present age of Mohan is 4 times of present age of Urvasi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ayush is 8 years younger than Sanju. The sum of present age of Mohan and Sanju is 50 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர்வசியோட present age என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 times of the present age Urvasi is equal to 6 years more than Ayush அப்படின்னு இருக்காங்க. அப்போ 2x Urvasi is equal to 6 Ayush அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 plus Ayush அப்படின்னு வரும். சரியா? இப்போ என்ன வரும்? 2 Urvashi equal to என்னது? Ayush plus 6. சரிங்களா? 2 Urvasi is equal to Ayush plus 6. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The present age of Mohan is 4 times of present age of Urvasi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோகன் equal to 4 Urvasi அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ மோகன் equal to 4 Urvashi அப்படின்னு வரும். சரியா? தேர்ட் பாயிண்ட் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. ஆயுஷ் இஸ் 8 years younger than சஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆயுஷ் இஸ் 8 years younger than சஞ்சுனா அப்போ வந்து சஞ்சு, அப்போ ஆயுஷ் ஈக்குவல் டு சஞ்சு -8ன்னு வருமா? அப்போ ஆயுஷி சஞ்சு -8 அப்படின்னு வரும். சரியா? சரி, இப்போ சஞ்சு மட்டும் கேட்கணும்னா ஆயுஷ் + 8 தான் ஈக்குவல் டு சஞ்சு. அப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் + சஞ்சு இவங்களோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டுத்தொகையில் 50 years. அப்போ 50ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊர்வஷி அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஊர்வசிங்கும் போது என்னமோ அவங்க தான் நம்ம கண்டுபிடிக்கனாலும் அவங்களோட வரது மட்டும் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? ஊர்வசிங்க வர மட்டும் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அப்போ 2x is equal to ஆயுஷ். அப்போ ஆயுஷோட இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம்? இப்போ ஊர்வசியை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2x -6 ஈக்குவல் டு யார் வருவா? ஆயுஷ் வருவாங்க. ஆயுஷ் வருவாங்க. இப்போ ஆயுஷை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ 2x + அப்போ ஆயுஷுங்கிறது இப்போ செகண்ட் இதுக்கு வருவோம். இப்போ இந்த ஆயுஷுங்கிறவன் அந்த +8 இங்கே வந்துச்சுன்னா சஞ்சுவோட இதாக கிடச்சிருமா? இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம அவுட்புட் எங்கே கொண்டு வரணும்? மோகன் + சஞ்சு = 50. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் ஊர்வசியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த 4 பாயிண்ட்டை முதல்ல நம்ம எழுதிக்கணும். எழுதும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோகன் 4 ஊர்வசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன 4xன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஊர்வசி தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால 4xன்னு வச்சுக்கலாம். இப்போது ஆயுஷ்ங்கிறது வந்து சஞ்சு மட்டும் வேணும்னா ஆயுஷ் இங்கே இருக்கான். இப்போ ஆயுஷ் இங்கே இருக்கான்னா இப்போ என்ன வரும்?
ஆயுஷ் ப்ளஸ் 8. அப்போ வந்து சஞ்சுங்கிறது என்ன வரும்? ஆயுஷ் ப்ளஸ் 8ன்னு வரும். சரியா? இப்போ சஞ்சுஸ் ஈக்குவல் டு ஆயுஷ் ப்ளஸ் 8. இந்த -8 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? ப்ளஸ் 8ஆக மாறிடும். சரியா? இப்போ என்ன நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஆயுஷ்க்கு வந்து என்ன பண்ணலாம்? இப்போ சஞ்சுன்னு வந்துடும். அப்போ வந்து சஞ்சு அப்படின்னு கிடச்சிடும். இப்போ ஆயுஷுங்கிறது வந்து என்ன வரும்னா இங்கே சஞ்சு அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன இருக்கும்? இங்கே ஆயுஷ்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும்? சஞ்சு அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணும்? -8. அப்போ 2x - 6 2x - 6 யார்? ஆயுஷ்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆயுஷ் சஞ்சுஸ் ஈக்குவல் டு ஆயுஷ் ப்ளஸ் 8. இப்போ ஆயுஷோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆயுஷோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ சஞ்சுஸ் ஈக்குவல் டு ஆயுஷுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2x - 6 + 8. அப்போ வந்து என்ன அதிகமாக சஞ்சு அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? அப்போது 2xங்கிறத எப்படி எழுதலாம்? 2x இங்கே வந்து 2 போச்சுன்னா 2x + 2ன்னு கிடைக்குமா? இவன் யார்? சஞ்சு. சஞ்சுக்கு 2x + 2 அப்படின்னு எழுதியாச்சு. ரிமைனிங் யார் இருக்கா? மோகன். மோகன் யார்? 4x. ஊர்வசி 4x. அப்போ என்ன வரும்? 4xன்னு வரும். சரியா? இது என்ன வரும்? இப்போ மோகன் ப்ளஸ் சஞ்சு. ஸோ இப்போ இந்த இடம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இடம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல மோகனுக்கு வந்து 4xும் ப்ளஸ் சஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 2x + 2 = 50. அப்படி மொத்தம் தானே 6x. இந்த 2 அங்கே போச்சுன்னா 48ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும்? x = 8 6 are 48. சரியா? இப்போ 8 6 are 48ன்னு வரும். அப்போ ஊர்வசியை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னவா இருக்கும்? அப்போ ஊர்வசியோட ஏஜ் என்னவா இருக்கும்னா 8ன்னு இருக்கும். சரியா? ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A bag contains 3000 notes which are in the denomination of 50, 100 and 10. If the notes 100, 50, 10 are in the ratio 5:8:10, the number of the notes 50 bag will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி போடலாம்னா, ஒரு பேக்கில் 3000 ரூபாய் இருக்குது. அதில் வந்து நிறையா என்னென்ன நோட்ஸ் இருக்குது? 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நோட்ஸ் இருக்குது. சரியா? இதை எப்படி எழுதியிருக்காங்க? 100 ரூபாய் நோட்டு, அப்புறம் என்னது 50 ரூபாய், அப்புறம் வந்து என்னது 10 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ என்னது இருங்க, 100 ரூபா நோட்டில் 5 ரேஷியோவும், 8 ரூபாய் சாரி இப்போ 50 ரூபா நோட்டில் 8 ரேஷியோவும், அடுத்து என்னது 10 ரூபா நோட்டு 10 ரேஷியோவும் இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 500, அப்புறம் 400, இது ருபீஸ்னு வச்சுக்கோ, ருபீஸ் நோட்ஸ். சரியா? இது ரேஷியோ. சரியா? அடுத்து இங்கே என்னவா இருக்கும்? 100ன்னு இருக்கும். சரியா? இப்போ இது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது? 1000 வருது. இந்த 1000 தான் என்ன வருது? மொத்தமாக ஆட் பண்ணும்போது இந்த 1000 தான் என்ன ஆகும்? 3000ஆக இருக்குது. அப்போ 1000 தான் என்னவா மாறி இருக்கு? 3000ஆக மாறி இருக்கு. எப்படி? × 3 ஆயிருக்கு. சரியா? அதே போல் இந்த 50 ரூபாய் நோட்டு அதோட ரேஷியோ, அந்த 50 ரூபாய் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50 ரூபாய் எவ்வளோ இருக்கும்னா, இப்போ என்ன வந்திருக்கு? 8 ரேஷியோ வந்திருக்கு. × 3 பண்ண என்னப்பா கிடைக்கும்? 24ன்னு கிடைக்குமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 year ago, the ratio of Lakshman's salary to Gopal's salary was 3:5. The ratio of the individual of the salaries of the last year to present year is 2:3 and 4:5 respectively. If the total salaries of the present year 43,000, find the present salary of Lakshman அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது ஒரு பெஸ்ட் கொஸ்டின்பா. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லக்ஷ்மனோட முன்னாடி, அதாவது ப்ரீவியஸ் 1 year agoனா அதை 1 வச்சுக்கோ. 1 year agoங்கிறத வந்து அவங்களோட சேலரி எப்படி இருந்துச்சுன்னா 3:5 ரேஷியோவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வருஷத்துக்கும் இப்போ உள்ள வருஷத்துக்கும் உள்ளது அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா, L1க்கு வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து 2, லக்ஷ்மணனுக்கு வந்து அடுத்த 2வது வருது. இப்போ ப்ரெசென்ட் எதுக்கு 3, கோபாலுக்கு வந்து முன்னாடி வருஷம் 4,
இந்த வருஷத்துக்கு வந்து 5ங்கிற ஒரு விகிதத்தில் இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள பிரசன்ட் சேலரி, அதாவது இந்த வருஷத்துக்குள்ள பிரசன்ட் சேலரி மொத்தம் எவ்வளோனா 4300 ரூபாய். இப்போ ஃபைண்ட் த பிரசன்ட் சேலரி ஆஃப் லக்ஷ்மன். அப்போ லக்ஷ்மணனோட சம்பளத்தை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, லக்ஷ்மணனோட சம்பளத்தை மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அந்த சம்பளம்? ஃபர்ஸ்ட் லக்ஷ்மன் அண்ட் கோபால் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 year ago. சரி, ஓகேவா? இப்போ L1 G1, லக்ஷ்மன்னா L, G1னா கோபால். அவங்களோட சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா? 3:5ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 3:5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லக்ஷ்மனுக்கும் கோபாலுக்கும் உள்ளது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா L1, அதாவது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இப்போவுக்கும். அப்போ லக்ஷ்மன் L2 அடுத்து L1க்கும் L2க்கும். L1னா ப்ரீவியஸ் இயர்னு வச்சுக்கலாம், 2ங்கிறது வந்து இப்போ உள்ள ப்ரெசன்ட் இயர்னு வச்சுக்கலாம். அப்போது L2ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/3 அந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன இதுக்கு G1 G2வும். G1னா யாரு? கோபால். கோபால் 1ங்கிறது ப்ரீவியஸ் இயரு, இப்போ நடக்கிறது என்ன G2ங்கிறது ப்ரெசன்ட் இயரு. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம முதல்ல எடுத்துப்போம். இப்போ L1ங்கிறத வச்சுப்போம். L1 = என்னவா இருக்கணும்னா, இப்போ L1 + L2 ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4300. ஓகேவா, L2 + G2 அவங்களோட ப்ரெசன்ட் இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4300. ஓகேவா, இதை முதல்ல எழுத தெரிஞ்சா போதும். ஓகேவா, இப்போ L1ங்கிறத கிராஸ் மல்டிப்ளை இங்கே L2 போனுச்சுன்னா 2/3 × L2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா, அடுத்து இந்த G1 இருக்குல்ல, G1 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 4/5 G2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா L1 G1 வந்திருக்கு, இந்த வேல்யூஸ் என்ன பண்ண போறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ L1 இங்கே கொண்டு வந்தோம்னா 2/3 L2. ஓகேவா, அடுத்து G1க்கு என்ன பண்ண போறோம்? 4/5 G2ன்னு வருமா? 4/5 G2 = 3/5 அப்படின்னு வரும். சரியா, இதை ரெசிப்ரோக்கலில் கொண்டு போனால் என்னப்பா வரும்? சரி, இது ரெசிப்ரோக்கலில் கொண்டு போனால் 10 கீழே வந்து என்னது 4 3s are 12ன்னு வரும். ஓகேவா, அப்போ 10/12 L2 G2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்னது 3/5ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 5, இங்கே வந்து 6. சரியா, இப்போது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 25 L2 = 18 G2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, 18 G2ன்னு கிடைக்கும். இப்போ L2 = 18 G2 அப்படின்னு இருக்கு. சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, L2 G2 சேர்ந்து எவ்வளோ சம்பளம்? 4300 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோப்பா? 4300 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன இதை எழுதி நம்ம வந்து இப்போ நான் G2 கண்டுபிடிச்சி அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதை வந்து நான் வந்து மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா, அந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ L2 கொண்டு வரும்போது இப்போ L2க்கு வந்து என்ன G2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? இப்போ G2 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ L2 வந்து என்னவா இருக்கும்? L2 வந்து 18பா. சரியா, அதே போல் G2 வந்து என்னவா இருக்கும்? G2 வந்து 25. சரியா, இப்போ G2 வந்து 25னா இப்போ இங்கே வந்துருச்சுன்னா என்ன வரும்? இப்போ L2 வந்து இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வேணா 18 இருக்குமா? அப்போது G2 = என்னது? 25 L2 divided by 18 அப்படின்னு இருக்கும். சரியா, அப்போ வந்து என்னவா இருக்கும்? G2க்கு பதிலாக என்ன எழுதலாம்? L2 ப்ளஸ், ஏன் இங்கே L2 போட்டிருக்கோம்? லக்ஷ்மனோட ப்ரெசன்ட் சேலரிக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? 2ங்கிற வேல்யூ போட்டிருக்கோம். அதனால தான் L2 நான் போட்டிருக்கேன். அதனால தான் நான் எல்லாம் மாற்றுறேன். அப்போது லக்ஷ்மணனுக்கு என்ன வந்திருக்கும்? 25 L2 டிவைடட் பை இங்கே என்னப்பா வரும்? 18 வரும். ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 4 3
00 அப்படின்னு வரும். இப்போ இங்கே போச்சுன்னா 18L2 ப்ளஸ் 25L2 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 43,000 இருக்குமா. இப்போ இது என்னப்பா பண்ணலாம், இதை பண்ண எவ்வளோ வரும், 43L2 divided by 18 is equal to 4300. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் L2 is equal to 1800 கிடைக்கும். அப்போ L2 ஓட salary என்னவா இருக்கும், 1800 இருக்கும். சரியா, அது எப்படி ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Okay, next question. The ratio of savings and expenditure of Kiran 7:13. Monthly salary of the income is 1,80,000. Savings are divided into 4:3. Mutual funds and equity. What is the amount of saved from mutual fund அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரண் வந்து என்ன பண்ணுறான், அவனோட இது சேமிப்பும் அவனோட செலவினமும். அப்போ செலவினம் வந்து எவ்வளோ இருக்குன்னா, மொத்தம் வந்து அவனோட சம்பளம் 20 யூனிட்னா வந்து 1,80,000 வாங்குறானா, 1,80,000 வாங்குறான். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வரும், இந்த ரேஷியோ 9,000 வரும். இப்போ 9,000 வந்துருச்சு. இப்போது அவங்க என்னதை பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 7 வரணும். அப்போது உனக்கு கொடுத்துருக்கிறது என்ன, மியூச்சுவல் ஃபண்டு. அப்போ மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட் 4, அப்போது 7ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் 9,000 கிடச்சிருக்கு ஒரு யூனிட்டுக்கு. அப்போ அவன் சேவிங்ஸ்லேருந்து தானே சேர்க்குறான். இப்போ 4:7 தான் அவன் சேவிங்ஸ்னா, இப்போ 9,000, இப்போ 7 × 9,000 எவ்வளோ வருதுன்னா 63,000 கிடைக்குமா, 63,000 வருமா, 63,000. இந்த 63,000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன்னா, அவன் சேவிங்ஸை 4/3 பிரிச்சிருக்காங்க. அதில் 4 வந்து 4 யூனிட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் 3 வந்து ஈக்விட்டியும் அவன் சேவிங்ஸ் பண்ணியிருக்கான். அவன் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4/7. சரிங்களா, இது இன்ட்டு 63 அப்படின்னு போட்டோம்னா இது எத்தனை வரும், 9 வரும். இப்போ 9,000 வருமா. இப்போ 9 × 4 எவ்வளோ, 36,000 வருமா. அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 36,000. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். From a group of boys and girls, 12 girls leave the group, then the ratio of the boys is 2:1. After these 30 boys leave the group, then the ratio of the girls to boys becomes 3:1. Find the initial boys and girls in the group அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. 38 பாய்ஸு, 25 கேர்ள்ஸு, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 40 பாய்ஸு, 20 கேர்ள்ஸு, அப்புறம் 36 பாய்ஸு, 30 கேர்ள்ஸு, அப்புறம் 34 பாய்ஸு, 35 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 கேர்ள்ஸ் வந்து ரிலீவ் ஆகுறாங்க. இப்போ 12 கேர்ள்ஸ் ரிலீவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஒய்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒய்ன்னு வச்சுக்கோமா. இப்போ எக்ஸ் பாய்ஸ் டிவைடட் பை ஒய் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 2/2:1 அப்படின்னு எழுதிக்கலாமா. இது எப்படி எழுதிக்கலாம், இப்போ எக்ஸ் பாய்ஸ் divided by y minus 12 is equal to அவங்களோட ரேஷியோ என்னப்பா இருக்கு, ரேஷியோ என்னவா இருக்கு, 2:1 இருக்கு. சரியா, என்னவா இருக்கு, 2:1 ரேஷியோவில் இருக்கு. அடுத்த லைனை பாருங்கப்பா, அடுத்த லைனை பாருங்க என்னவா இருக்குன்னா, ஆஃப்டர் திஸ் 30 பாய்ஸ் லீவு, அப்போ 30 பாய்ஸ் எழுதுனா கேர்ள்ஸ் டு பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கான், பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்கான், இங்கே கேர்ள்ஸ் டு பாய்ஸ்ன்னு இருக்கான், நம்ம மாற்றிக்கணும். அப்போ பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னா எழுதும் போது என்ன வரும், இப்போ 1:3 வரும். அப்போ பாய்ஸ் வந்து 30 பாய்ஸ் ரிலீவ் ஆகுறான். அதே எக்ஸில் இப்போ என்ன வந்துருச்சு, அதே எக்ஸில் என்ன வந்துருச்சு, எக்ஸ் மைனஸ் 30 டிவைடட் பை ஒய் மைனஸ் 12. இப்போ என்ன வந்திருக்கும், பாய்ஸ் டு கேர்ள்ஸ் டு பாய்ஸுங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்கானுங்க, 3:1 சொல்லியிருக்காங்க. இப்போ பாய்ஸுக்கு வந்து 1னா கேர்ள்ஸுக்கு வந்து 3 அப்படின்னு ஒரு ரேஷியோ. அப்போ பாய்ஸுக்கு வந்து 1 பங்குனா கேர்ள்ஸுக்கு 3 அப்படின்னு இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ஈக்குவேஷனாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் 24 அப்படின்னு கிடச்சிருச்சா. இதை நம்ம என்ன சால்வ் பண்ணலாம், 3x மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 12 அப்படின்னு வரும். சரியா, இப்போது இது இங்கே வந்துச்சுன்னா 3x மைனஸ் ஒய் 90 அங்கே போச்சுன்னா 78 ஆகுமா, 78 மாறிடும். சரியா, ஓகே,
78 மாறிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, x is equal to 2y minus 24னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண என்னப்பா கிடைக்கும், அப்போ 3 × 2y minus 24 minus y equal to 78. ஓகேவா, இதை கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், பட் ஆனால் ஆப்ஷனை வச்சு நம்ம போட்டுடலாம். சரியா, அப்போது 3 to 6y minus 72. ஓகேவா, அடுத்து மைனஸ் y. ஓகேவா, இங்கே வந்து 78. ஓகே, இது என்னப்பா பண்ணலாம், இந்த 72 அங்கே போச்சுன்னா என்னவா மாறும், 6y minus y equal to 72 plus 78. ஆட் பண்ண எவ்வளோ வரும், 150 வருமா, 150. இங்கே வந்து என்ன இருக்கும், 5y வரும். கேன்சல் பண்ண எவ்வளோ வரும், 30 வரும். அப்போ கேர்ள்ஸ் வந்து இனிஷியலாக எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னா 30 பேர் இருந்திருப்பாங்க. ஆப்ஷனை வச்சு நம்ம போடலாமா, ஆப்ஷனில் கேர்ள்ஸ் யாரும் 30 இருக்காங்களா, வேறு ஆப்ஷன்ஸில் எதுவும் 30 இருக்காங்களான்னு பாருங்கள். அப்போது சி ஆப்ஷனில் மட்டும்தான் 30 பேர் இருக்காங்க. சரியா, அப்போ சி ஆப்ஷனில் மட்டும்தான் 30 பேர் இருக்காங்க. அதனால மற்ற கேர்ள்ஸில் வந்து யார் 35 20 இல்லை. சரிங்களா, அதே இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு தேவை ஆன்சர் 1 கிடைச்சாலே போதும். ஓகேவா, இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப இழுத்துட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், sum of money is divided between two friends in the ratio 4:7. The second part is 6 more than the first part. What is the difference between the amount divided by two friends அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. என்னதுன்னா, இந்த 4x மைனஸ் இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுப்பா, 3. இந்த 3 தான் என்னவா இருக்கும், 6ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அடிச்சா 3. அப்போது இங்கே 2 வருதா, சாரி 2 வரும். 2 வருமா, 4 2 சாரி 8, 7 3 சார் எத்தனை 21. சரியா, சாரி இப்போ என்ன வருதுன்னா, இப்போ 4x டிஃபரன்ஸ் எவ்வளோ, 6ன்னு சொல்ல. இப்போ 4x minus 7x is equal to 6ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா வருது, 3ன்னு வருது. அப்போ 3x is equal to 6னா இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும், 2ன்னு வரும். அப்போ 2ன்னு வரும்போது 4 2 சாரி 8 2 14 அப்படின்னு வருது. டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 8க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2. அப்போ வந்து எவ்வளோ இருக்கும், ₹6. ஓகேவா, இதுக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. ஓகேவா, அதை கொஞ்சம் பிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே, தேங்க்யூ.